தமிழர் வரலாற்றில் கடை 7 வள்ளல்கள் என்று புகழப்படும் 7 பெரிய தானவந்தர்களில் ஒருவர்தான் வேள்பாரி. அவர் வெறும் மன்னன் இல்லை, மனிதநேயத்தின் உயிரோவியம். வேள்பாரியின் உண்மையான பெருமை: தானத்தில் உச்சம், இயற்கை நேசம், சுதந்திர வீரன், நட்பின் சின்னம், தமிழர் பெருமை. பாரி வள்ளல் பற்றிய வரலாற்று கதை: பேரரசு இல்லாமல் பேரரசரைப் போல வாழ்ந்தவன். முல்லை கொடியை காப்பாற்ற ரதம், மூவேந்தருக்கு தலை குனியாதவன். அவர்தான் வேள்பாரி. இது ஒரு மன்னனின் கதை அல்ல, இது மனத்தின் உயரத்தின் கதை. பரம்பு நாட்டின் பெருமை: கடைச்சங்க காலத்தைச் சார்ந்த வேள்பாரி பரம்பு மலையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த குறுநில மன்னர். இயற்கை வளம் நிறைந்த மலை பரம்பு மலை. வேளிர் குலத்தில் பிறந்ததால் வேள்பாரி என அழைக்கப்பட்டார். இவரது காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. பாரி பரம்பு நாடு என்ற 300 ஊர்களை கொண்ட பகுதியை ஆட்சி செய்தவர். அவ்வளவு சிறிய பகுதிகளை ஆட்சி செய்த போதிலும் அவர் மூவேந்தர்களை விட பெரும் புகழ் பெற காரணம் அவரது கொடைத்தன்மையே. கேட்போருக்கு இல்லை எனாது அளிப்பவர். இவர் கடை 7 வள்ளல்களில் ஒருவராக சங்க இலக்கியத்தில் போற்றப்படுபவர். பரம்பு மக்கள் எள்ளளவும் சோம்பல் இன்றி உழைப்பவர்களாக இருந்தனர். தினை, வரகு, எள், கிழங்கு வகைகள் போன்றவற்றை விளைவித்து அவற்றுடன் மா, பலா, வாழை போன்ற கனிகளையும் கொண்டு சென்று மலையடிவார ஊர்களில் பண்டமாற்று செய்து வாழ்ந்து வந்தனர். பொதுவாகவே மக்கட்பிறப்பை அடைந்தவர் எல்லோரும் நல்ல உடல் பலம் பெற்றிருக்க வேண்டுமென்பது பாரியின் எண்ணம். ஆகையால் அவன் நாட்டின் ஊர்கள் தோறும் சிலம்பு கூடங்கள் ஏற்படுத்தியிருந்தான். வாலிபரை சிறந்த வித்தைகளை பயிலச் செய்தான். பாரியும் அவர்களுக்கு முன்னுதாரணமாக விளங்கும் பொருட்டு தேகபலம் கொண்ட மிகச்சிறந்த வீரனாகவே இருந்தான். காரணமாக அவனுடைய படை பலம் வாய்ந்ததாக அமைந்திருந்தது. பாரி படை வீரத்தில் மட்டுமின்றி கொடை தீரத்திலும் சிறந்திருந்தான். பாண்டிய நாட்டில் உள்ள திருவாதவூரில் பிறந்தவர் கபிலர் எனும் புலவர். இவர் சங்கத்தமிழ் இலக்கிய பரப்பில் மிக அதிகமான பாடல்களை பாடியவர் என்ற பெருமைக்குரியவர். இவர் கலையழகு மிக்க கவிதைகளை பாடியவர். பொய்யானாவிற் கபிலர் என்று புகழப்படுபவர். இவர் பாரியின் மிக நெருங்கிய நண்பராவார். பாரியை பற்றி இரவா புகழுடைய பாடல்களை பாடியவர் கபிலர். வள்ளல்கள் எல்லாரையும் விட உயர்ந்தவனாக பாரியை தமிழ்ச்சான்றோர்கள் போற்றுவர். அதற்கு காரணம், அப்பெருமன்னன் படர்வதற்கு குழுக்கொம்பின்றி தபித்த முல்லை கொடிக்கு தான் ஏறி வந்த தேரினையே இந்த புகழ்ச் செயலே காரணம் என்பர். ஒரு முல்லை கொடிக்காக தான் ஊர்ந்து வந்த தேரை இந்த சிறப்பால் பாரி வள்ளல்களிலேயே தலை சிறந்தவராக போற்றப்படுகின்றார். இதனை கபிலர் சிறப்பித்து பாடுகின்றார். ஆளுடைய நம்பி என்று புகழ்பெற்ற சுந்தரர் திருத்தொண்ட தொகை என்ற புகழ்பெற்ற பதிகத்தை பாடியவர். பாரியையே கொடைக்கு எல்லையாக சுட்டுவர். பாரியை பற்றிய பாடல்கள் புறநானூறு எனும் சங்க தொகை நூலில் பல உள்ளன. பாரியின் புகழ் மூவேந்தர்களை விட அதிகம் பரவியதால் அவர்கள் பாரி மீது கோபம் கொண்டு ஒன்றாக சேர்ந்து வந்து படையெடுத்து பரம்பு மலையை முற்றுகையிட்டார்கள். பல காலம் முற்றுகையிட்டும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. முற்றுகையிட்ட காலத்தில் உணவு தேவையை சமாளிக்க கபிலர் ஆயிரக்கணக்கான கிளிகளுக்கு பயிற்சி அளித்து அவற்றை அனுப்பி வயல்களிலிருந்து நெற்கதிர்களை எடுத்து வரச் செய்து மக்களுக்கு உணவளிக்கச் செய்ததாக ஒரு கதையுண்டு. அதே கபிலரே பின்னர் பாரி வீழ்ச்சிக்கும் காரணமானதாகவும் சொல்கிறார்கள். மன்னர்கள் முற்றுகையிட்டிருந்தாலும் புலவர்கள் வந்து செல்ல தடையில்லா நிலை இருந்தது. மூவேந்தர்கள் போர்க்களத்திலும் புலவர்களை மதித்தார்கள் போலும். அப்படி ஒருமுறை கோட்டைக்குள்ளிருந்து வெளியில் வந்த கபிலரிடமே அவர்கள் பல மாதங்களாக முற்றுகையிட்டு வெளியில் காத்திருந்து தோற்கடிக்க வழி தெரியாமல் பாரியின் நண்பரிடமே உதவி கேட்டார்கள். நாங்களும் பல காலமாக முற்றுகையிட்டு காத்திருக்கிறோம், எப்படி பாரி கோட்டைக்குள்ளிருந்து சமாளிக்கிறார் என்று கேட்டார்கள். மேலும் பாரியை எப்படி வெல்வது என்றும் வழி கேட்டார்கள். பாரி தன் அரசவையில் கபிலர், பாரியின் பரம்பு மலையில் தேனடைகள் அதிகம் உள்ளது. வேரில் பழுத்த பலா முதலிய பழங்களும் கிழங்குகளும் உள்ளது. மேலும் மூங்கில் நெல் உள்ளது. அவற்றை கொண்டே உணவு தேவையை சமாளித்துக் கொள்ள முடியும். நீங்கள் ஆண்டு கணக்கில் முற்றுகையிட்டாலும் வெல்ல முடியாது என்றார். அப்படியெனில் எப்படிதான் வெல்வது என்று கேட்டதற்கு, போரில் அவரை வெல்ல முடியாது.
அதுவே நீங்கள் யாசகன் போல் போய் யாசகம் கேட்டால் இந்த நாட்டையே உமக்கு கொடுத்து விடுவான். உங்கள் துணைவியாருடன் பாணன் போல் சென்று பாடி ஆடி அவனை மகிழ்வித்தால் நிச்சயம் நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுத்து விடுவான். நீங்கள் அவ்வாறு வேண்டுமானால் வேடமணிந்து செல்லுங்கள் என்று கூறினான் கபிலன். மேலும் சீக்கிரம் போய் கேட்டால் நல்லது. பாரி ஏற்கனவே அவரது ஆட்சிக்குட்பட்ட 300 ஊர்களையும் தானமளித்து விட்டார். இப்போது இருப்பது இந்த மலையும் அரண்மனையும் மட்டுமே. ஆரம்பத்தில் மூவேந்தர்களும் தயங்கினாலும் வேறு வழியில்லாமல் பாட்டு பாடும் பாணர்கள் போல மாறு வேடத்தில் பாரி அரண்மனைக்கு சென்று ஆடி பாடி அவரை மகிழ்வித்தார்கள். மனம் மகிழ்ந்த பாரி, என்ன வேண்டும் தயங்காமல் கேளுங்கள், என்னிடம் இருப்பது எதை கேட்டாலும் தருவேன் என்றார். மூவேந்தர்களும் உங்கள் நாடும் உங்கள் உயிரும் வேண்டும் என்று தயங்காமல் கேட்டார்கள். அவையில் இருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்து, தானம் கேட்பதற்கும் எல்லையுண்டு, நாட்டை கேட்டாலும் எப்படி உயிரை கேட்கலாம் என்று எதிர்ப்பு தெரிவித்தார்கள். பாரிக்கும் வந்திருப்பது பாணர்கள் அல்ல மூவேந்தர்கள் என்பது தெரிந்துவிட்டது. எனினும் சொன்ன சொல்லை மீறக்கூடாது என்று வாளை எடுத்து வைத்துவிட்டு அவர்கள் முன் நின்று உயிரை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அளித்துவிட்டார். இப்படி ஒருவன் உயிரையும் தானமளிக்க முன்வருகிறானே என பாராட்டாமல் அவர்கள் நோக்கத்தில் உறுதியாக இருந்த மூவேந்தர்கள் தங்கள் வாள்களை பாரி மீது பாய்ச்சி அவர் உயிரை மாய்த்தார்கள். பாரி இறக்கும் தருவாயில் அவரது மகள்கள் அங்கவை சங்கவை ஆகிய இருவரையும் கபிலரிடம் ஒப்படைத்து, ஒரு தந்தையாக என்னால் இவர்களுக்கு மனம் முடித்து வைக்கும் கடமையை நிறைவேற்ற முடியவில்லை, நீங்கள் தந்தையாக நின்று அவர்களுக்கு மனம் முடித்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இல்லை எனாது கேட்பவர்களுக்கு கொடுக்கும் கொடை உள்ளம் கொண்ட பாரி தன் உயிரையும் அளித்து இரவா புகழ் பெற்றார். தன்னால்தான் பாரியின் உயிர் போயிற்று என்று வருந்தி இனி உயிரோடு இருக்கக்கூடாது என்று கபிலர் நினைத்தார். எனினும் பாரிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முயன்றார். மூவேந்தர்கள் மீது இருந்த பயத்தால் எந்த மன்னர்களும் பாரி மகள்களை மணம் முடிக்க முன்வரவில்லை. மூவேந்தர்களைக் கண்டு பயப்படாத மற்றொரு கடையேழு வள்ளல் மலையமான் திருமுடிக்காரி என்பவர் தானாக முன்வந்து அவ்விரு பெண்களில் ஒருவரை மணம் முடிந்து கொண்டார். மற்ற பெண்ணுக்கு மணம் முடித்து வைக்க இயலாமல் மனமுடைந்த கபிலர் அப்பெண்ணை சில அந்தணர்கள் வசம் பாதுகாப்பாக பார்த்து கொள்ளும்படி ஒப்படைத்துவிட்டு காட்டுக்கு சென்று பட்டினி இருந்து தாமே உயிரை போக்கிக் கொண்டார். காரி பாரியின் மகளை மணந்து கொண்டதனை அறிந்து கோபம் கொண்ட மூவேந்தர்கள் காரி மீதும் படையெடுத்து வந்து போரில் காரியையும் கொன்றுவிட்டார்கள். காரி இறந்ததும் அவருடன் சேர்ந்து பாரியின் மகளும் உயிரை மாய்த்து கொண்டாள். ஆதரவற்றிருந்த பாரியின் இன்னொரு மகளுக்கு திருமணம் செய்து வைக்க எண்ணி ஔவையார் முயன்றபோது அதனை தடுக்க மூவேந்தர்கள் முயன்றனர். ஆனால் ஔவையார் அவர்களை தடுத்து நிறுத்தி கரபுரநாதர் கோவிலில் மணம் செய்து வைத்தார். அந்த கோவில் தற்போது சேலத்தில் உத்தம சோழபுரம் என்ற பகுதியில் உள்ளது. மேலும் அருகில் வீரபாண்டி பாண்டியன் இருந்த இடம், சேலம் சேரநிலம் சேரன் இருந்த இடம் உள்ளது. பாரியை ஔவை பெருமாட்டியும் சிறப்பித்து பாடியுள்ளார். இதை அறிந்து கொள்ள தனி ஒருவன் SK சேனலை லைக், கமெண்ட், ஷேர், மறக்காம சப்ஸ்கிரைப்